இத மிகப்பெரியதொரு கிருபையாக இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய சிந்தனையாக நாம் அடைந்திருக்கக்கூடிய மஹரம் மாதம், அதாவது ஹிஜ்ரி இன்று 1447, நம்முடைய வருட பிறப்பு, இதை பற்றி உண்டான சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்முடைய இஸ்லாமிய வருட பிறப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலிருந்து கணிக்கப்படுகிறது. இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் முக்கியமாக அறிய வேண்டிய விஷயங்கள், ஒன்று ஹிஜ்ரத் என்றால் என்ன, இரண்டாவது நபீனா மூசா அலைஹி வஸ்ஸலாம், மூன்றாவது ஃபிரௌன், நான்காவது இஸ்ரவேலர்கள். இன்று இஸ்ரேல் இருக்கின்றதல்லவா, யூதர்கள், அவர்கள். இந்த 4 விஷயங்களை இந்த முஹர்ரம் மாதத்திலே நாம் அறிய வேண்டிய தகவல்களாக இருக்கின்றது. முதலாவதாக ஹிஜ்ரி என்று சொன்னால் அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலகட்டத்திலே ஆட்சி முறைக்காக வேண்டி, அதுக்கு முன்னாடி வருடத்தினுடைய கணக்கு இல்லை இஸ்லாமியர்களிடத்தில், வருடத்தினுடைய கணக்கு இல்லாமல் இருந்தது. எப்படி அந்த அரேபியர்கள் வருடத்தை கணக்கிடுவார்கள் என்று சொன்னால், கஅபத்துல்லாவை ஒரு மன்னர் ஏனப்படையை வைத்து இடிக்க வந்தான் அல்லவா, இப்போ ஏனையினுடைய ஆண்டு, 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு, அப்படிதான் கணக்கிட்டு வந்தார்கள். அல்லது எந்த ஒரு சம்பவம், ஆமுல் ஹுஸ்ன் என்பதாக சொல்லுவார்கள், கவலையாண்ட ஆண்டு, இப்படி தான் கணக்கிட்டு வந்து கொண்டிருந்தார்கள். அந்த வருடத்திலே எந்த ஒரு பிரபலியமான சம்பவம் ஏற்படுகிறதோ அந்த சம்பவத்தை வைத்து அதிலிருந்து 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு என்பதாக தங்களுடைய கணக்குகளை அரேபியர்கள் வைத்திருந்தார்கள். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே எதை வைத்து இந்த நம்முடைய இஸ்லாமிய ஆண்டை நாம் கணக்கிடுவோம் என்று வருகிற போது ஹிஜ்ரத்தை நிறைய சஹாபாக்கள் முன்னிறுத்தினார்கள். இப்போ ஹிஜ்ரத் என்றால் என்ன என்று சொன்னால், இஸ்லாம் மறுமலர்ச்சி பெற்ற ஒரு நிகழ்வு தான் ஹிஜ்ரத். நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இறை தூதராக ஆக்கப்பட்டு மக்கள் மன்றத்திலே கலிமாவை எடுத்து சொல்லுகிறார்கள். கலிமாவை எடுத்து சொல்லுகிற போது பல்வேறு எதிர்ப்புகள் அங்கே வருகிறது. அந்த இடத்திலே ஒளிந்து கொண்டெல்லாம் தொழுகையை நடத்துகிறார்கள். இறை பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இப்போ இப்படி 13 ஆண்டுகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே அந்த இஸ்லாமிய நடைமுறைகள் எல்லாம் அனுசரிக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, நீங்கள் எங்கு சென்றால் இந்த மார்க்கத்தின்படி நடக்க முடியுமோ அங்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஹிஜ்ரத் செய்து விடுங்கள், பிரயாணம் செய்யுங்கள், எல்லாவற்றையும் துறந்து செல்லுங்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு இருந்த சஹாபாக்களும் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய நேட்டிவ் பிளேஸ், அதாவது சொந்த ஊரில் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். அங்கே பல கோடிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிபதியாக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே
தாய் தந்தையை இழந்து எத்தீமாக வளர்க்கப்பட்டாலும் பிற்காலத்தில் 12 வயசில் இருந்து ஒரு வியாபாரியாக வளர்ந்து 25 வயசில் அன்னை ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து அவர்களும் மிகப்பெரிய பணக்கார பெண்மணி அவர்கள். 2 பேரும் பிஸ்னஸ் மேக்னட் என்று சொல்லுகிற அளவுக்கு பல கோடி சொத்துக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நபியாவதற்கு முன்பதாக இருந்தது. 1 ரூபா 2 ரூபா வைத்தில்லை. அவர்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படவில்லை. நபியாவதற்கு முன்பதாக பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறார்கள். அந்த சொத்துக்களை எல்லாம் மக்காவிலே விட்டுவிட்டு ஈமானை மட்டும் போதும், ஈமானோடு எங்கு சென்றால் வாழ முடியுமோ அங்கு வருவோம் என்று ஒரு சில காசு பணத்தை எடுத்துக்கொண்டு, தீனார், அதாவது நம்முடைய பாஷையில் காசு பணம், ஒரு சில தீனார்களை எடுத்துக்கொண்டு மதீனாவிற்கு, அதாவது மதீனானா அங்கே சொந்தக்காரங்கள்லாம் கிடையாது, போகிறாங்க. இப்போ தான் போய் அங்கே தான் போய் என்ன செய்ய போகிறாங்க? மார்க்க பிரச்சாரம் செய்ய போகிறாங்க, தங்களை நபி என்று சொல்ல போகிறார்கள். அப்படி தங்களுடைய எல்லா சஹாபாக்களுக்கும் அதே நிலைமை தான். எந்தெந்த வசதியான அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற சஹாபாக்கள், வசதியான சஹாபாக்கள் எல்லா சொத்துகளையும் மக்காவில் விட்டு ஈமான் என்ற ஒரே காரணத்திற்காக ஹிஜ்ரத்து செய்து மதீனாவுக்கு வருகிறார்கள் அல்லவா? அந்த ஆண்டு அதுதான் ஹிஜ்ரத். இப்போ அதுக்கப்புறம் மதீனாவுக்கு வராங்க, ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக ஆகிறார்கள். அதற்கப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வியாபாரம் செய்யவில்லை. இப்போ ஆட்சி பொறுப்பு, போர்கள் வருகிற போது போரினுடைய பொறுப்பு, வழக்குகள் வருகிற போது வழக்குகளை தீர்த்து வைப்பது, பள்ளிவாசல், இதே மாதிரி இருக்கிறதுனால அவர்களுடைய நிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் 3 மாதத்திற்கு தொடர்ந்து என்ன செய்யலை, அவங்க வீட்டில் அடுப்பு எரிக்கப்படலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க. ஒரு நபி ஆவதற்கு முன்னாடி மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய மில்லினர், நபி ஆனதற்கு பிறகு இந்த இறை பிரச்சாரம் செய்து அந்த 13 ஆண்டுகளும் செல்வந்தர் தான். மீதி 10 ஆண்டு காலம் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் தியாகம் செய்துவிட்டு எந்த அளவுக்கு வாழ்கிறார்கள் என்று சொன்னால், ஆயிஷா அம்மாட்ட கேட்கிற போது, நீங்கள் எதை சாப்பிடுவீர்கள்? கோதுமையை கையால் அந்த இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் குத்துவாங்க, குத்தி தான் அரிசி கூட கை குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பாதி அரைத்தாமல் சாப்பிடுவோம், கொஞ்சம் தண்ணி சாப்பிடுவோம், பேரிச்சம்பழம் சாப்பிடுவோம். அப்போது இஸ்லாத்திற்காக வேண்டி இவ்வளவு பெரிய தியாகங்கள், அதையெல்லாம் நாம் ரபீல் அவ்வல்லே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயமாக பார்ப்போம். ஹிஜ்ரத் என்று சொன்னால் இதுதான். எல்லா சஹாபாக்களும் இங்கு நாம் என்ன செய்ய முடியாது, இஸ்லாத்தின்படி வாழ்ந்தால் அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள். இந்த சைடு வாழ முடியலை, பப்ளிக்கில் தொழுக முடியலை. அதனால் என்ன செய்கிறாங்க, 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்துவிட்டு இஸ்லாத்தில் எங்கு போனால் நிம்மதியாக வாழ முடியுமோ அங்கு செல்லுகிறார்கள். அதற்கு பேர் ஹிஜ்ரத்து. இங்கே ஒரு சட்டம் நாம் விளங்கிக்கணும். நம்முடைய மார்க்கத்தை நாம் தவறாக விளங்கி கொள்வதால் பல்வேறு பிரிவுகளாக நாம் இருக்கிறோம். என்ன சட்டம்னு சொன்னால், நம்மை அடிக்கக்கூடியவர்களுக்கு எதிராக நாம் ஆயுதம் தூக்க வேண்டும். நம்ம அடிக்கிறாங்க, நம்மை நசுக்கிறார்கள், நம்ம என்ன செய்யணும், ஆயுதத்தை தூக்க வேண்டும் என்று ஒரு குரூப்பு, நம்முடைய இஸ்லாமிய குரூப்பை இந்தியாவில் கிளம்பி இருந்தாங்க. ஆட்சி அதிகாரத்தில் நாம் என்ன செய்யணும், போய் உக்காரணும், நாமளும் துப்பாக்கியெல்லாம் எடுக்கலாம், நாமளும் வாள்களை எல்லாம் எடுக்கலாம். அதற்கான பயிற்சிகள்லாம் செய்யப்பட்டது. சிபிசிஐடியில் அதுக்கு சொல்லி அரசாங்கத்தின் மூலயமாக அவர்களை என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த இஸ்லாமியர்களை கைது செய்திருக்கிறார்கள். பல பேரை தடை செய்திருக்கிறார்கள். அதெல்லாம் நீங்கள் அறிந்த விஷயம்தான். இப்போ இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு ஆட்சி அமையாமல் இதுபோல் ஆயுதம் தூக்க வேண்டுமா என்று சொன்னால், இந்த ஹிஜ்ரத்து நமக்கு என்ன செய்கிறது,
படிப்பினை தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டு காலம் மக்காவில் இருக்கிறார்கள். மிகப்பெரிய மில்லியனராக இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை காட்டி இருந்தார்கள் என்று சொன்னால் சஹாபாக்கள் அந்த மக்கத்து காஃபிர்கள் மீது என்ன செஞ்சுருப்பாங்க? உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பாங்க. அங்கே வாழை தூக்கலை. 13 ஆண்டு காலம் என்ன செய்யலை? வாழ்வை எடுக்கவில்லை சஹாபாக்கள். எவ்வளவு அடியாக இருந்தாலும் சரி. பிலாலை பற்றி நமக்கு தெரியும். ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவனுடைய அந்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய எஜமானன் எவ்வளவு அடி அடிக்கிறான். அந்த மக்காவுடைய மணலில் போட்டு, சுடு மணலில் நீ அல்லாஹுவை விட்டுவிடு என்று சொல்லுகிறான். அப்போதான் பிலால் ரலியல்லாஹு அஹது என்று சொல்லுகிறார்கள். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வாளை எடுக்க சொல்லவில்லை? நாம் இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். நம்முடைய இஸ்லாமிய சமூகம் ஒவ்வொரு விஷயத்தையும் தவறான முறையில், தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து செய்யக்கூடிய முடிவுகள் நமக்கு எதிராக அமைகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுடு மணலிலே போட்டு வேதனை செய்யப்படுகிறார்கள். அம்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வேதனை செய்யப்படுகிறார்கள். அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டிலே மறைமுகமாக தொழப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட காபத்துல்லாவிலே சென்று தொழ முடியவில்லை. தொழுதால் ஒட்டகத்தினுடைய அந்த குடலை எடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலை சஜ்தா செய்கிற போது அவர்களுடைய கழுத்திலே போடுகிறார்கள். ஏராளமான கஷ்டங்கள். இன்ன கஷ்டம் என்று சொல்ல முடியாது. சுமார் 3 ஆண்டு காலம் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்படுகிறார்கள் சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும். நினச்சிருந்தா என்ன செஞ்சுருக்கலாம்? வாளை எடுத்திருக்கலாம், ஆயுதம் ஏந்தி இருக்கலாம். ஏன் எடுக்கலை? இஸ்லாமிய சட்டம் அது அல்ல. இஸ்லாமிய சட்டம் அது அல்ல. எந்த நாட்டிலே நாம் வசிக்கிறோமோ, எந்த ஊரிலே இருக்கிறோமோ, ஒரு போர் என்று சொன்னால் வாளை எடுக்க வேண்டும் அல்லது ஆயுதங்களை தூக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு கவர்மெண்ட் இருக்கணும். நமக்கு என்ன செய்யணும்? இஸ்லாம் சொல்லித்தரக்கூடியது கவர்மெண்ட் இருக்கணும். நீங்கள் இந்தியாவிலே வசித்தீர்கள் என்று சொன்னால் இங்கே என்ன சட்டம்? ஜனநாயக முறை இருக்கிறது. இங்கே அஃபிஷியலாக என்ன சட்டத்தை ரீதியாக எதை சந்திக்க வேண்டுமோ அதை தான் நீங்கள் சந்திக்கணும். ஆயுதம் தூக்குவதற்கு நம்முடைய நாட்டிலே அனுமதி கிடையாது. எந்த நாட்டிலே நாம் வசித்தாலும் நமக்கு ஒரு அநீதம் இழைக்கப்படுகிறது என்று சொன்னால் சட்ட ரீதியாக, ஜனநாயக ரீதியாக தான் அதை எதிர்கொள்ள வேண்டுமே தவிர நாம் மாற்றின் உணர்ச்சி வசப்பட்டு ஆயுதம் தூக்கிவிட்டோம் என்று சொன்னால் அதை அல்லாஹ்வும் ஏற்றுக்கொள்ளவில்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 13 ஆண்டுகள் மக்காவிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமங்களை அனுபவித்தார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கென்று ஒரு கவர்மெண்ட் இல்லை, அவர்களுக்கென்று ஒரு ஆட்சி முறை இல்லை, இன்னொரு ஆட்சியின் கீழ் வசிக்கிறார்கள். அதனால் சிரமங்கள் ஏற்படுகிறதா அந்த முறையில் தான் தீர்த்து கொண்டிருந்தார்கள். மதீனாவிற்கு சென்ற பிறகுதான் பத்ர் யுத்தத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துவங்குகிறார்கள். அங்கே துவங்குகிற போது போரிலேயே ஒழுக்கங்களை கடைபிடித்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த அளவிற்கு இந்த உலகத்திற்கு நமக்கு வழிகாட்டுகிறார்கள். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஒரு சில நம்முடைய முஸ்லீம் கூட்டத்தில் ஒரு சில நபர்கள் இது மாதிரி நீங்கள் ஆயுதம் தூக்கலாம் என்று சொல்லக்கூடியவர்களையும், அது இல்லாமல் அங்கே ஆங்காங்கே நடக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை வைத்து உணர்ச்சி வசப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிறேன் பீகாரில் கூட அந்த 2 வாலிபர்கள் என்ன செஞ்சிட்டாங்க? போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவறாக பேசிட்டாங்கன்னு கொலை செய்து விட்டார்கள். இப்போ இதையெல்லாம் இஸ்லாமிய மார்க்கப்படி நாம் பார்த்தோம்னு சொன்னால் இதெல்லாம் தவறு. உணர்ச்சி வசப்படவே கூடாது. இந்த ஹிஜ்ராவிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், படிப்பினைகள். ஏனென்று சொன்னால் இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு என்ன பேருன்னு தெரியுங்களா? உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். அதனால தான் நிறைய பேர் ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் இதெல்லாம் வாலிபர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்ஸ்டாகிராமில் முஸ்லீமை பற்றி தவறாக எழுதுகிறார்கள்.
முஸ்லீம்களை என்ன கமெண்ட் பண்ணுறாங்க? தவறாக கமெண்ட் பண்ணுகிறார்கள். முஸ்லீம் இளைஞர்களும் வேணும்னே அவங்க வம்புக்கு வராங்க. ஃபேஸ்புக்கில் நம்ம பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் பார்க்குறோம், அல்லது வாட்ஸ்அப்புகளில் பார்க்குறோம். இன்றைக்கி ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடியது. அதில் நம்முடைய நேரங்களை வேஸ்ட் பண்ணி அவனுக்கு பதில் கொடுக்கறதாவே நேரங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாமா? கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அதை வைத்து கொண்டு நம்ம உணர்ச்சி வசப்பட்ட சமூகமாக இருக்கிறோம். இந்தியாவுடைய ஸ்டேட்மெண்ட்டே அதான். முஸ்லீம்கள் உலகம் எங்கிலும் உடனடியாக கோபப்படுறாங்க. உடனடியாக கோபப்படுறதுனால என்ன கிடைக்கும்? சரியான ரியாக்ஷனை, சரியான ஆக்ஷனை நம்ம எடுக்க முடியாது. நம்முடைய நபியை திட்டான், நம்முடைய நபியை இப்படி பேசிட்டான், உடனே கீழே என்னென்ன கமெண்டுகளை படிக்கிற போது இவர்கள் இஸ்லாமியர்களா என்று சொல்லுவது கூச்சமாக இருக்கிறது. அதை படிக்கவே முடியல. அவனுடைய தரத்தில் நாம் கீழே இறங்கி தர லோக்கல் என்று சொல்வார்கள் அல்லவா, அது மாதிரி அந்த கமெண்ட்களை படிக்கிற போது இன்னும் அவன் திட்டுவான். அப்போ அல்லாஹ்வே குரானில் என்ன சொல்கிறான்? நீங்கள் மாற்று மத சகோதரர்களுடைய அந்த இறையின் அவர்கள் வணங்கக்கூடியதை திட்டாதீங்க, ஏன்னா அவன் அல்லாஹ்வை திட்டுவான். புரியலை. இப்போ இதையெல்லாம் நாம் கவனிக்க வேண்டும். இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? இன்றைய காலகட்டத்தில் எதிரிகள் பல்வேறு முறைகளில் வந்தாலும், எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தார்கள். எதிரிகள் எவ்வளவு சிரமம் கொடுத்தாலும் நிதானமாக தான் எந்த ஒரு முடிவும் எடுப்பார்கள். அவர்களுடைய போர் தந்திரங்கள் இருக்கிறதே, அந்த தந்திரங்களை எல்லாம் நாம் தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு போருக்கு அவர்கள் வகுத்து கொடுக்கக்கூடிய அந்த தந்திரங்களை பார்க்கிற போது, அவர்கள் நடத்திய ஆட்சி முறைகளை பார்க்கிற போது, அவர்கள் ஒரு வழக்கை கையாளுகிற முறையை பார்க்கிற போது, ஒரு பிரச்சனையை கையாளுகிற முறையை பார்க்கிற போதெல்லாம் நாம் அதெல்லாம் ஹதீஸின் மூலமாக, நான் குரானின் மூலமாக நிறைய விஷயங்களை தெரிய போகிறோம். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தானா அதை பற்றி நாம் தெரிவோம். அதனுடைய எப்படி நேர்த்தியான முறையில் அவங்க கையாண்டாங்கன்னு. அப்போ இந்த ஹிஜ்ரத் என்பது எதுவும் சாதாரணமாக தியாகத்தை மட்டும் சொல்லிவிட்டு கடந்து விடுவதல்ல. பல்வேறு படிப்பினைகளோடு இன்று வரை நமக்கு சொல்லி கொண்டு இருக்குது. எப்படிப்பட்ட பூமியிலே வசித்தாலும், எப்படிப்பட்ட மக்களிடையே நாம் வசித்தாலும், நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். பல நபர்களை பார்க்கிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால், சமுதாயத்தினுடைய பிரச்சனை என்று சொன்னால் மைக்கை பிடித்து ஆர்ப்பாட்டம் என்ற அந்த ரீதியில் என்ன செய்கிறாங்க? எது வேண்டுமானாலும் திட்டிவிட்டு சென்று விடுகிறார்கள். யாருக்கு பாதிப்பு? சாதாரண முஸ்லீம் மக்களுக்கு தான் பாதிப்பு என்று தெரியவில்லை. உனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்கிறது, நீ உனக்கு பின்னாடி 10 பேர் இருக்கிறாங்கன்றதுக்காக ஏதோ நபியை இப்படி பேசிட்டாங்க அப்படி பேசிட்டாங்க என்பதற்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? மைக்கை போட்டு திட்டிட்டு போயிடுறீங்க. அது யார் பாதிக்கப்படுறா? சாதாரண முஸ்லீம்கள். இந்த பிரச்சனையினே என்னானே தெரியாது. முஸ்லீம்களும் மாற்று மதத்திலும் ஒரே காம்பவுண்டில் வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். இப்போ எல்லா விஷயத்தையும் நாம் என்ன செய்யணும்? பார்த்து பேசணும். எல்லாம் இந்த இஸ்லாம் எப்படி நமக்கு வலியுறுத்தி இருக்கிறதோ சட்ட ரீதியாக, எதையும் அஃபிஷியல் ரீதியாக தான் நாம் என்ன செய்யணும்? ஆர்ப்பாட்டத்தின் ரீதியாக எதையுமே சாதிக்க முடியாது. ஒரு சமூகம் இருக்கிறது, அந்த சமூகம் பிராமிய சமூகம் எங்கேயாவது ஆர்ப்பாட்டம் செய்து பார்த்துருக்கிறீர்களா? கல்வி அறிவில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள், அட்மினிஸ்ட்ரேஷனில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். எல்லாவற்றிலும் கல்வியை கொண்டு தான் நாம் என்ன செய்ய முடியும்? முன்னுக்கு வர முடியும். பொருளாதாரத்தை கொண்டு தான், பணத்தை கொண்டு தான் முன்னுக்கு வர முடியும். அப்போ வீரம் என்று சொன்னால் பதவி, பணம் என்று சொன்னால் செல்வம், அறிவு, கல்வி, இந்த மூன்றுமே ஒரு சேர நம்முடைய சமூகத்திற்கு இருக்க வேண்டும். வெறுமனமே நாம் கத்திவிட்டு செல்வதால், வெறுமனமே வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எதையோ பேசிவிட்டு செல்வதால் எந்த பயனும் இல்லை. அதனால் நம்மளுடைய எதிரிகள் பல பேர் அதிகமாக உருவாகுவாங்க. எதிரிகள் என்ன செய்வாங்க? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக உருவாகுவாங்க. இதை கேட்கும்போது அவனுக்கும் கோபம் வரும்.
அதை தன்மையான முறையில் அப்போ இந்த ஹிஜ்ரா என்ன செய்து 13 ஆண்டுகள் நபி மில்லியனராக வாழ்ந்தார்கள், சாதாரணமாக இல்லை. ஆட்சி பொறுப்பை ஏற்றதுக்கு பிறகு சதக்கா ஹராமு, அந்த ஜக்காத் பொருள் ஹராம்னால அவங்க ஏழையாக இருந்தாங்க. ஆனால் இயற்கையாகவே வியாபாரியாக இருந்து மில்லியனராக இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். ஆனால் எதுவும் செய்யல. 13 ஆண்டுகள் பொறுமையாக இருந்து ஆட்சி தனக்கென்று ஒரு கவர்மெண்ட் அமைந்ததுக்கு பிறகுதான் அடுத்த ஆக்ஷனை எடுத்தார்கள். இந்த ஹிஜ்ராவில் இருந்து ஏராளமான படிப்பினை நமக்கு கிடைக்கிறது. அந்த படிப்பினையை நானும் என்னுடைய சந்ததிகளும் நீங்களும் உங்களுடைய சந்ததிகளும் விளங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.